இது உங்கள் வானொலி தகவல். நான் உங்கள் சபரி. நம்ம எல்லோருக்குமே ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் என்ற அகந்தை வரும். அந்த மாதிரி அகந்தையால் இருக்கவங்களுக்கு கடவுள் நல்ல பாடத்தை புகட்டுவார். அப்படிதான் இங்கே யமதர்மனுக்கும் அன்னபூரணி தேவிக்கும் என்ன பாடத்தை புகட்டினாரு சிவபெருமான் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. கதைக்குள்ளே போகலாமா? காசியில் நித்யாவாசம் செய்யும் அன்னபூரணி தேவி தான் பிச்சைக்காரனா வந்த ஈசனுக்கு உணவளித்ததனால தானே அன்னத்திற்கு அதிபதி என்ற சிறு கர்வம் கொண்டாளாம். அந்த கர்வத்தை போக்குவதற்காக சிவபெருமான் ஒரு சிவயோகி தோற்றம் கொண்டு அன்னபூரணியிடம் வந்து தாயே பசி என்று கேட்டாராம். இதை கேட்ட அன்னபூரணி தேவியோ இலையிட்டு தன்னால் இயன்ற வரை உணவுகள் அனைத்தையும் பரிமாறினாராம். சிவயோகியோ இன்னும் இன்னும் வேண்டும் என்று கேட்டு வாங்கி உண்டு கொண்டே இருந்தாராம். அன்னபூரணி தேவி உருவாக்கிய உணவுகள் அனைத்தும் பூர்த்தியாக அன்னபூரணி தேவிக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லையாம். உடனே காசியில் பிந்து மாதவன் என்ற திருக்கோலத்தில் சேவை சாதிக்கின்ற தன்னுடைய அண்ணனாகிய மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்து அழைத்தாராம் அன்னபூரணி தேவி. நடந்தவற்றை அறிந்து கொண்ட மகாவிஷ்ணுவாகிய மாதவன் ஒரு அந்தணர் கோலத்தில் அன்னம் தயார் செய்யும் இடத்திற்கு சென்றாராம். அங்கு அன்னம் தயார் செய்த பாத்திரங்கள் எல்லாம் சுத்தம் செய்து வைக்கப்பட்டிருந்ததாம். சுத்தம் செய்து வைக்கப்பட்டிருந்த பாத்திரத்தின் ஒரு ஓரத்தில் இருந்த பருக்கை அன்னத்தை சிவ அர்ப்பணம் என்று சொல்லிக்கொண்டு தன் திருவாயால் உட்கொண்டாராம். உடனடியாக மீண்டும் பாத்திரத்தில் அன்ன வகைகள் அனைத்தும் தோன்றினவாம். சிவயோகிக்கு அருகில் இலையிட்டு மகாவிஷ்ணுவை அமர்த்தி உணவு பரிமாறினாராம் அன்னபூரணி. மகாவிஷ்ணு உணவருந்த அமர்ந்த சிறிது நேரத்திலேயே திருப்தி என்று கூறி எழுந்துவிட்டாராம். தமக்கு அருகில் உண்பவர் எழுந்துவிட்டால் தாமும் எழ வேண்டும் என்ற முறையை பின்பற்றியே ஆக வேண்டிய கட்டாயத்தினால் சிவயோகியும் தமக்கு திருப்தி என்று எழுந்துவிட்டாராம். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டார்களாம். அப்பொழுது உண்மையை உணர்ந்த அன்னபூரணி தேவியோ சிவயோகியை வணங்க, சிவயோகியோ சிவனாக மாறி காட்சியளித்தாராம். உனக்கு ஏற்பட்ட கர்வம் கொண்ட எண்ணத்தை மாற்றுவதற்காகவே நாங்கள் இங்கு வந்தோம். எங்களது கட்டளையின் பேரிலேயே நீ அன்னபூரணியாய் இங்கு உன் கடமைகளை செய்கின்றாய் என்று கூறினாராம் சிவபெருமான். உடனே மகாவிஷ்ணு இன்றைய தினம் பாத்திரத்தில் இருந்த உணவு தேவைக்காக எவ்வாறு வளர்ந்ததோ அதுபோல எவர் ஒருவர் நல்ல செயலுக்காக நல்ல மனதுடன் காரியங்களை தொடங்குகிறார்களோ அது இனிதே வளரும் என்று ஆசிர்வதித்தாராம். அன்று முதல் சித்திரை மாதம் சுக்லாம் பட்ச திருதியை தான் நாம் அட்சய திருதியை திருநாளாக கொண்டாடுகிறோம். அடுத்ததாக யமதர்மனுக்கு பாடம் புகட்டிய சிவபெருமான் இந்த கதையை பார்க்க போகிறோம். தொடர்ந்து பார்க்கலாமா? திருவூரல் என அழைக்கப்படுகின்ற தக்கோலத்தில் சிவாச்சாரர் என்ற சிவனடியார் ஒருவர் வாழ்ந்து வந்தாராம். அவர் திருமேனி எங்கும் வெள்ளிய விபூதியை தரித்தும் கழுத்தில் ருத்ராட்சை மாலை அணிந்த தோற்றத்துடனே எப்பொழுதும் காணப்படுவாராம். இவர் பார்க்கும் சிவனடியார்கள் அனைவரும் ஈசனாகவே பாவித்து பணிந்து தொழுவாராம். எந்த நேரமும் சிவபுராண ஸ்தோத்திரங்களை உருகி உருகி பாடிக்கொண்டு இருப்பாராம். நியமம் தவறாமல் சிவபூஜை செய்து வழிபடுவாராம். ஒரு சமயம் சிவபூஜையை மேற்கொண்டிருந்தாராம். அந்த நேரத்தில் சிவனடியாரின் ஆயுளை முடிக்க யமதூதர்கள் இருவர் சிவாச்சாரர் பூஜை அறை வரைக்கும் வந்து விட்டார்களாம். அந்த நேரத்தில் சிவனடியார் செய்த பூஜை பூர்த்தியான முடிவில் புனித நீரை தன் தலையில் தெளித்து கொண்டாராம். அந்த நேரத்தில் அங்கு வந்து சேர்ந்த யமதூதர்கள் இருவர் மீதும் இந்த புனித நீரின் சில துளிகள் அவர்கள் மீதும் பட்டுவிட்டதாம். உடனே யமதூதர் இருவரும் சிவஞானம் பெற்று சிவனடியாரோடு சிவனடியாராக ஆலயத் தொண்டை செய்ய அங்கேயே தங்கிவிட்டார்களாம். அனுப்பிய தூதர்கள் இருவரும் திரும்பி வராததை கண்டு மேலும் 2 தூதர்களை அனுப்பினாராம் யமதர்மன். சிவாச்சாரரும் மற்றும் சிவஞானம் பெற்றிருந்த யமதூதர்கள் இருவரும் சேர்ந்து ஆலய பிரகாரத்தில் உழுவரப் பணியை மேற்கொண்டிருந்தார்களாம். அந்த நேரத்தில் சிவனடியார் ஆலய பிரகாரத்தில் முளைத்திருந்த புற்களை சிவநாமம் சொல்லி பிடுங்கி உதறி கொண்டிருந்தாராம். அப்பொழுது திரும்ப வந்த யமதூதர்கள் இருவரும் சிவாச்சாரரை தேட
ஆலய பிரகாரம் வந்தார்களாம். புற்களை பிடுங்கி உதறியதிலிருந்து தெரித்த மணல் படிமங்கள் இரண்டும் முறையாக வந்த யமதூதர்கள் மீது பட்டதாம். இவர்களுக்கும் சிவஞானம் பெற்று சிவனடியாராக மாறி அவர்களுடனே தொண்டு செய்ய ஆரம்பித்தார்களாம். மேலும் அடியார்களோடு அடியார்களாக ஆலயப் பணியை மேற்கொண்டார்களாம் இந்த யமதூதர்கள் நால்வரும். இரண்டாவதாய் அனுப்பிய இருவரும் திரும்பி வராததால் என்ன ஆயிற்று என்று நினைத்த யமதர்மன் நாமே நேரில் சென்று பார்க்கலாம் என்று புறப்பட்டு விட்டாராம். பிரகாரத்தை சுத்தம் செய்த சிவனடியார் ஈசனுக்கு மாலையில் வழிபாடு செய்வதற்காக வில்வ தழைகளை கொண்டு வாழை நாரில் தொடுத்து கொண்டிருந்தாராம். சிவாச்சாரரை தேடி அலைந்து வந்து பார்த்தாராம் யமதர்மன். அங்கே சிவாச்சாரருடன் தன் தூதர்கள் நால்வரும் சிவதொண்டு செய்து கொண்டிருப்பதை பார்த்து திகைத்து போய் நின்றாராம் யமதர்மன். இதை கண்டதும் சிவாச்சாரர் ஆவேசத்தோடு நோக்கி, என்ன மாயவித்தை செய்து இவர்களை சிவவேலை பார்க்க செய்தீர்கள் என்று இப்பொழுதே நானே வந்திருக்கிறேன். என்ன செய்ய போகிறீர்கள் பார்க்கலாம் என்று யமதர்மன் கோபத்தோடு அவரை நெருங்கினாராம். சிவநாமத்தை கூறிக்கொண்டு வில்வத்தழையை தொடுத்து கொண்டிருந்த சிவனடியாருக்கு யமதர்மனின் பேச்சு எரிச்சல் அடைய செய்ததாம். திருப்பணி செய்ய விடாமல் இது என்ன தொல்லையா போச்சே என வில்வத்தழையை தொடுத்து கொண்டிருந்த வாழை நாரை எடுத்தாராம். திருவுரல் நாதா என சொல்லி அந்த வாழை நாரை யமதர்மன் மீது எறிந்தாராம் சிவனடியார். விரைந்த வாழைநார் ஒரு வலையாக உருவெடுத்து யமனின் கால் கைகளை கட்டி போட்டதாம். யமன் மந்திரத்துக்கு கட்டுண்டவர் போல செய்வதறியாது திகைத்து நின்றாராம். நாம எவ்வளவு பாச கயிற்றை வீசியிருப்போம், ஆனால் இந்த சாதாரண வாழை நாரை நம்மளால் அறுத்தெறிய முடியவில்லையே என வியந்து போனாராம் யமதர்மன். சிவாச்சாரரை பணிந்தாராம். சிவனடியாரும் யமதர்மனை பார்த்து, இத்தலத்தில் தக்கோலத்தில் சுயம்புநாதராக வீற்றிருக்கும் மகாதேவன் திருவடியை தொழுவாயாக. மகாதேவனை சரணடைந்தால் உமக்கு கதிமோட்சம் உண்டாகும் என சிவனடியார் யமதர்மருக்கு வழிகாட்டினாராம். யமதர்மனோ நேராக சென்று மகாதேவரை சரணடைந்து வணங்கினாராம். தஞ்சம் என வந்தோருக்கு அருள்பவன்தான் திருவூரல் நாதன். காலனே இங்கு வந்து சரணடைந்து விட்டதார் யமனுக்கு காட்சி தந்து, என் அடியார்கள் மீது கைவினை செய்யாதே என்று உன்னிடம் நான் பலமுறை கூறியுள்ளேன். திருக்கடையூரில் மார்க்கண்டேயனையும் திருவெண்காட்டில் சுவேதுவையும் போன்ற என் அடியார்கள் மீது நீ பாச கயிற்றை வீசியிருக்கின்றாய். ஒவ்வொரு முறையும் தவறு செய்வதும் அதை நான் மன்னிப்பதும் நல்லதல்ல என ஈசன் உரைத்து கூறினாராம். யமதர்மனை கட்டப்பட்டிருந்த வாழை நார் கட்டையும் விளக்கினாராம். யமதர்மனும் ஈசனை வணங்கி வழிமொழிந்து புறப்பட்டு சென்றாராம். சிவனடியாராக மட்டும் இருந்துவிட்டால் யமபயமில்லை என இருக்க முடியாது, இது அனைவருக்கும் தெரியும். ஆனால் சிவநெறியில் உறுதிபட இருந்தாலே யமனை சிவாச்சாரியார் கட்டியது போல எந்த வினையையும் எதிர்க்க முடியுமாம். அதற்கு இந்த சிவாச்சாரியார் சிவனடியார் போல, சுவேதுவே போல, மார்க்கண்டேயரையும் போல ஞானம் பெறும் வழியில் பயணிக்க வேண்டும். இந்த கதை உங்கள் எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி.